ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பிலால். நீங்கள் ஒரு தப்பு பண்ணுறீங்க, அதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த தப்பு மன்னிப்பு கேட்கறக்காக ஒருத்தங்கள்ட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன், இந்த மாதிரி நம்ம செஞ்ச தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்கள் செஞ்ச தவறுகள்லாம் மன்னிப்பு கேட்குறீங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் ஓகே நீ செஞ்ச தப்பு தான், நீ மன்னிப்பு கேட்ட, உன்னை மன்னிச்சு விட்றோம், இதுக்கப்புறம் நீ செய்யாமல் இந்த மாதிரிலாம் பண்ணாமல் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லணும், ஒரு தீர்ப்பு அந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம அந்த டைமில் எந்த தப்பு பண்ணாமல் இதுக்கப்புறம் ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருப்போம். ஆனால் இந்த நெதன்யாகு இருக்கார்ல, அவருக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, சும்மா ஒரு இதுக்கு எப்படி சும்மா கேட்டுறணும், ஒரு மன்னிப்பு கேட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துட்டு, இந்த பக்கம் என்னன்னா ஒருத்தரை விடாதீங்க எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி, இப்போ இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இராணுவங்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் காசால போய் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அங்க நடக்கிற நியூஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு அங்க இருக்கிற நியூஸ் ரைடர்ஸையும் இப்போ அதிகமாக உள்ள விடுறது இல்லை. ஆரம்ப கட்ட காலத்தில் எந்த நியூஸ் ரைடர்ஸும் உள்ள விடாம இந்த மாதிரி செய்தி வெளியே வந்துடும், அங்கே நடக்கிறதெல்லாம் வெளியே தெரியக்கூடாதுங்கிறக்காக யாரையும் உள்ள விடாம இருந்தாங்க. இப்போ திரும்ப அந்த விஷயத்தை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே நடக்கிற நிறைய நியூஸ் தெரியலனாலும் ஒரு சில நியூஸ் ஏதோ தப்பித்தரு மாதிரி வெளியே வந்துருது. இதே மாதிரி நிறைய நீங்கள் அல் ஜசீரா பத்திரிகையாக இருக்கட்டும், வெளியே நிறைய பத்திரிகைகளில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதாவது நேற்றும் இன்னைக்கும் இப்போ வரையும் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த எப்படி தாக்குதல் நடத்த அவங்களோட பேட்டர்னே எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் எடுத்தவொடனே ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம், ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும், அந்த இடத்த முதல்ல தாக்கி அந்த இடத்தையே அழிச்சிட்டோம்னா இந்த இடத்துக்குலாம் யாரும் போக மாட்டாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு தேவையான உணவுலாம் இருக்குல்ல, உணவு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இடங்கள்லாம் தாக்கி நம்ம அந்த இடத்த அழிக்கிறோம். ஸோ இதெல்லாம் அழிச்சிட்டா ஒரு மனிதருக்கு தேவையான விஷயங்கள் எதுவுமே இருக்காத மாதிரி பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது திரும்ப அதாவது இப்போதான் நிறைய பேரை காப்பாற்றுற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டாக்டர்ஸ் யாராவது திரும்ப உள்ளே வந்திருக்காங்க. வெளிநாடுகள்லேருந்து உள்ளே நிறைய பேர் அவங்களுடைய இதை சொல்லி கொடுத்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஆரம்ப கட்டத்தில் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கெல்லாம் நிறைய பேர் இப்போ அதாவது அந்த டாக்டர்ஸோட ட்ரெயின் பண்ணி கொஞ்ச நாளாக ட்ரெயின் பண்ணி இப்போ அங்கே இருக்கக்கூடிய நிலைமைகளை ஒரு சேஃபாக வச்சுக்கிற அளவுக்கு, ஒருத்தங்க காயப்பட்டவங்களை பார்த்துக்கிற அளவுக்காக இருக்கட்டும், காயப்பட்டதுன்னா நார்மலாக காயப்பட்டதில்லை, ஒருத்தங்க தாக்குதல் நடத்தி அந்த இடத்துல பெருசாக அடிபட்டு இப்போ ஒரு குண்டு வெடிக்குதுன்னா அந்த இடத்துல நம்ம இருந்தோம்னா எவ்வளோ பெரிய காயம் ஏற்படுமோ அந்த மாதிரி இருக்கவங்களாம் எப்படி பார்த்துக்கணும், எப்படிலாம் நம்ம சர்ஜரி பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இறந்து போகிறவங்கலாம் எப்படி இது பண்ணணும், அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டாக்டராக உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே சொல்லி கொடுத்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ திரும்ப என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் திரும்ப அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஒரு 2-3 ஹாஸ்பிட்டல்ஸ் இப்போதைக்கு ஒரு மெயினான ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னே சொல்லலாம் காசால. அந்த இடத்துல தாக்குதல் நடத்தி உள்ள யாரும் வராத மாதிரி அந்த இடத்துல ஒரு இரும்பு கேட் இந்த மாதிரிலாம் அமைச்சு அந்த இடத்துல உள்ள யாரும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த எல்லை கோடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மஞ்சள் கோடுன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த மஞ்சள் கோட்டுக்கு இந்த பக்கம் அந்த கடலோர பகுதியிலிருந்து இந்த மஞ்சள் கோட்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் காசா, இதுக்கு இங்கிட்டு இருக்கிறது எல்லாமே இஸ்ரேல் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அந்த இடத்துலேருந்து அந்த காசாக்குள்ள ஒரு 50% பிடிச்சிட்டாங்க. இப்போவே அந்த இடமே பார்த்தீங்கன்னா மொத்த மேப்லேயே ஒரு 50%க்கும் கம்மியாக தான் இருக்கும். அந்த இடத்துலையும் அந்த எல்லோ கோட்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய நிறைய இடத்த ஒரு 50% இப்போ யாரோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய ராணுவ கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே இருக்கிறவங்களையும் யாராவது இங்கேருந்து குடியேற்றம் அவங்களே தங்கி இருக்கிறதே இருக்கிற பொருளை வச்சு ஒரு டென்ட் மாதிரி கட்டி அதுக்குள்ளே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க நிறைய பேர் அந்த இடத்துலலாம். ஸோ அங்கிருந்து அவங்களையுமே தாக்குதல் பண்ணி அங்கிருந்து துரத்தி விட்டுட்டு இருக்காங்க. நம்ம படத்துல எல்லாம் பார்த்துருப்போம்ல, ஒருத்தவங்க அடிமையாக இருக்காங்க, அவங்க ஏதோ கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு இடத்துல மண்ணுக்கடியில ஏதோ ஒரு மறைஞ்சு உட்காந்துருக்க இடத்துலையும் இங்கே எதுக்கு உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி அடித்து அவங்கள துரத்துறதா இருக்கட்டும், துப்பாக்கி வச்சு அடிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி பண்ணி அங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் அந்த சைடில் இருக்கிற எல்லா மக்களையும் துரத்திட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஹெலிகாப்டர் மூலியமாக ட்ரோனாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்க, ட்ரோனில் வச்சு துப்பாக்கி வச்சு ராக்கெட் ஏவுகணை வச்சு எங்கிருந்தோ சுடுவாங்க, இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது அந்த காலத்தில் பீரங்கிலாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பீரங்கி நவீன பீரங்கிகளை கொண்டு இங்க அந்த மக்களை சுட்டு இருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம், அதாவது வருத்தப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகள் தான் முதல்ல இறந்திருக்காங்க, அதுக்கடுத்து பெண்கள் இறந்திருக்காங்க அதிகமா. அதுக்கப்புறமா அவங்க மெயின் டார்கெட்டே இதைத்தான் பண்றாங்க, குழந்தைகளையும் பெண்களையும் தான் மெயின் டார்கெட்டா வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன இருக்கும், ஏன் திடீர்னு தாக்குதல் நடத்துறாங்க, ஏன்னா தாக்குதல் நடத்திட்டே தான் இருக்காங்க, ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ரீசன் சொல்றாங்க. இப்போ இந்த தாக்குதல்களுக்குலாம் என்ன ரீசன் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேலுடைய பிணைய கைதிகள் அதாவது இறந்து போன நிலைமையில இருக்கக்கூடிய பிணைய கைதிகள் 2 பேரை காணோம்.
ஸோ அவங்கள வந்து இன்னுமே வந்து ஹமாஸ் பிடிச்சி வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது வந்து தோணுது. இங்கே காசாக்குள்ள தான் எங்கேயோ வந்து மறைமுகமாக வச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து தோணுது. அதுவும் மக்களுக்குள்ள தான் எங்கேயோ வந்து வச்சிருக்காங்க, மக்கள் நார்மலாக இருக்க இடத்துக்குள்ள தான் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அவங்கள நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உள்ள வந்து இந்த மாதிரி தாக்குதலாம் நடத்திட்டு இருக்காங்க. இது இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. இது வெளிநாட்டுகள்லாம் என்ன பண்றாங்க, என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது. இப்போ வரை என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்தோட வெளியுறவு செயலாளர் அவர் இருப்பார்ல, அதாவது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவிட் கூப்பர். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு வந்து நம்ம உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. இஸ்ரேலுக்கு உதவி பண்ணுமா? என்ன இவர் சம்பந்தமே இல்லாம சொல்றாரு? அதாவது நான் எப்படி பார்த்தா காசாக்கு தான் உதவி பண்ணும். காசால ஹமாஸு கூட நீங்க உதவி பண்ற அது வேற ஏதோ ஒரு பயங்கரவாத கூட்டம் அப்படின்னு கூட விட்டுருங்க. அங்க இருக்கிற மக்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னாவது ஒரு பேச்சு சொன்னா பரவாயில்ல. இப்படி இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு உதவி பண்ணணும். ஆல்ரெடி தான் அமெரிக்கா தானே அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய அவங்களுக்கு பணம் செலவாகுறது அதெல்லாம் கணக்கே இல்லை. நீ எவ்வளோ வேணா என்கிட்ட ஆயுதங்கள் எடுத்துக்கோ, மொத்தமா அந்த இடத்த ஃபுல்லா முடிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொன்ன விட்ட மாதிரி இப்போ வரையும் அங்க ஒரு பஞ்சம் ஏற்படலை. ஏன்னா இஸ்ரேல் இப்போ நீங்க சும்மா உதாரணத்துக்கு எடுத்து பாருங்களேன். இந்த நடந்து இப்போ உக்ரைன் ரஷ்யா போர் நடந்துட்டு இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து இவ்வளோ வருஷமா போர் நடந்துட்டு இருக்கு. 2 நாட்டுகளுக்குள்ளுமே வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியா வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. காரணம் என்ன? இந்த போர் நடந்துட்டு இருக்கறனால. போருக்கு நிறைய செலவுகள் ஆகிறதுனால வந்து இந்த இடத்துல வந்து பொருளாதார தடங்கள்லாம் ஏற்படுது. ஆனா எப்படி இஸ்ரேலுக்கு மட்டும் தடங்கள் நடக்காம போர் நடந்துகிட்டே இருக்கு, அதுவும் தினமும் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அங்க கூட பாத்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு ஒரு டைம், 5 நாளைக்கு ஒரு டைம், இந்த மாதிரி தான் மாத்தி மாத்தி தாக்குதல் நடத்திக்கிறாங்க. ஆனா இங்க இஸ்ரேல் வந்து தினமும் தாக்குதல் நடத்துறாங்க. அது எப்படி இவங்க கிட்ட பொருளாதாரம் குறையாம, இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் குறையாம வந்து அங்க தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே ஒண்ணு எழும்புது தானே. ஸோ இதுக்கு அமெரிக்கா வந்து எந்த பேச்சுவார்த்தையும் பண்ணாம, எதை பத்தி பேசாம அமைதியா இருந்து ஃபர்ஸ்ட் வெளிப்படையா சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பயுமே சப்ளை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய ஆயுதங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு உதவி செய்யறதா இருக்கட்டும். உன்கிட்ட பணம் கூட நான் கேட்கல, நான் இந்த ஆயுதத்தை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்களாட்டு இருக்குது. ஏன்னா அந்த பொருளாதார ஒரு கஷ்ட சூழ்நிலை இருக்கு அப்படிங்கிற ஒரு பேச்சே அங்க வரதே இல்லை. இப்போ வரையும் அங்கே தாக்குதல் நடத்துது. இஸ்ரேல் நியூஸ்ன்னு போட்டிங்கன்னா அங்கே நடக்கிற தாக்குதல் மட்டும்தான் வந்துட்டு இருக்கு. இவ்வளோ பண்ணிட்டு ஒரு மனுஷன் அசால்ட்டாக வந்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் எழுதி கொடுத்துருக்காரு. யாரு? நெதன்யாகு தான். சரி, ஓகே, அதை விட்டுருங்க, அவர் பேசிட்டு இருக்காருல்ல. இப்போ அங்கே காசால நடந்துட்டு இருக்க பிரச்சனையில வந்து இந்த இங்கிலாந்துடைய செயலாளர் அவர் சொன்னார்ல, இவர் வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலை வந்து யாரும் தடை பண்ணாதீங்க, அவங்க வந்து அவங்க வேலையை செய்யட்டும், அவங்க நல்ல விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இஸ்ரேலுடைய பிரதமர் வந்து அருமையான ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அருமையான ஆட்சியில தான் வந்து 70,000 பேர் வந்து படுவாங்களா அப்படிங்கிறது வந்து தெரியல. அவங்க மக்களா இருந்தாலும் சரி, இந்த வேற நாட்டுடைய மக்களா இருந்தாலும் சரி, அப்படி பண்ண விடுவாங்க. அவர் வந்து ஒரு நல்ல ஆட்சி கொடுக்குறாரு அப்படின்னு எப்படி சொல்றாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. இவர் மட்டும் இல்ல, ஏன் நம்ம ட்ரம்ப்புமே வந்து அதான சொல்லியிருந்தாரு. அவர் வந்து ஒரு சரியான ஆட்சியாளர். ஒரு போர் நடக்கக்கூடிய ஒரு இடத்துல எப்படி ஒரு பிரதமர் வந்து ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி, எப்படி ஒரு தலைவர் வந்து சரியான முறையில் ஆட்சி செஞ்சு அந்த போர் எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா யாரை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெதன்யாகு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ட்ரம்ப். இவ்வளோ, அதாவது இப்படி பேசுறவங்க கிட்ட எல்லாம் போய் மக்கள் இறக்குறாங்க, அவங்க எதை காப்பாத்துங்க, சேவ் பண்ணுங்க அப்படின்னு போய் கேட்கறது வேஸ்ட் அப்படின்னு தான் நான் வந்து நினைப்பேன். ஸோ இங்க இருக்கிற மக்கள் இவ்வளோ இறந்துட்டு இருக்காங்க, குழந்தைங்க இறந்து போறாங்க, பெண்கள் இறந்து போயிட்டு இருக்காங்க. தினமும் வந்து ஹாஸ்பிட்டல்ஸை தாக்குறது, பாயிண்டா வச்சு தாக்குறது, அவங்களுக்கு உணவு கிடைக்கக்கூடிய இடத்துல தாக்குதல் நடத்துறது, போதாதுக்கு இஸ்ரேலுடைய மக்கள் வேற அந்த சைடில் அந்த எல்லை கோட்டுக்கிட்ட வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்கள் வரதா இருக்கட்டும், அதெல்லாம் தடை பண்ணி அவங்க எடுத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ராணுவமும் பண்றாங்க, அங்க இருக்கிற மக்களும் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு இருக்கிறதே ஒரு கம்மியான மக்கள், 70,000 மக்களுக்கு மேல இறந்து போய் மீதி இருக்கிற கம்மியான மக்களையும் அங்க இருக்கிற ராணுவமா இருக்கட்டும், ஒரு நாடா இருக்கட்டும், எல்லாரும் சேர்ந்து டார்கெட் பண்ணி அவங்கள வந்து சித்திரவதை பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது மற்ற நாடுகள் வந்து எப்படி அதை அமைதியா பாக்குறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. இதனாலதான் அரபுகளோட சப்போர்ட்டுமே வந்து கம்மியா இருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ரொம்ப பெருசா போகும் அதை பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா. ஏன்னா அரபுகளும் அதுக்கப்புறம், அதாவது அரபுகளுடைய தேவை யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு இருக்கு. அதனாலதான் வந்து அவங்க கிட்ட எதுவும் பிரச்சனை பண்ணாம, நீங்க அந்த பக்கம் பாக்காதீங்க, இந்த பக்கம் திரும்பிக்கோங்கன்னு சொல்லி வேற ஏதாவது ஒரு டீல் போட்டுருக்காரு. அதாவது நீங்க காசா பக்கம் திரும்பாதீங்க, இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லி வேற ஒரு டீல்லாம் போட்டு அவருக்குள்ள வந்து பேசிட்டு இருக்காரு. இப்போ நெதன்யாகு அவங்க நாட்டையுமே வந்து அரபுகள் கூட வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும் அப்படிங்கிற பிளான் வந்து இறங்கி இருக்காரு. இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. ஆனா நீங்க சாரின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கேட்குறீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி என் மேல இருக்க வழக்குகள்லாம் வந்து எடுத்துருங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டைம்லயாவது இங்க தாக்குதல் நடத்தாம இருக்கணும்ல. மன்னிப்பு ஒருத்தவங்களை கேட்டிருக்கிறோம். நம்ம ஒரு மிகப்பெரிய வழக்கு போயிட்டு இருக்கு நம்ம மேல, ஐநா சபையா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் உலக நாடுகள் பாக்குற இடத்துல ஒரு பெரிய இஷ்யூவா அது போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல 2019 இருந்து இந்த வழக்கு விஷயம் வந்து போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு மன்னிப்பு கேட்கிறோம், ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதுறோம், நம்ம மேல இருக்கிற வழக்கெல்லாம் வந்து எடுக்க சொல்றோம் அப்படிங்கும் போது இந்த இடத்துல அவர் ஒரு அமைதியாவது இருக்கணும்ல. அதெல்லாம் எதுவுமே பண்றது இல்ல. நான் இந்த பக்கம் பாத்துக்கிறேன், நீ அந்த பக்கம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி காசா வந்து ஆக்கிரமிப்பு பணியில வந்து ஈடுபட்டு இருக்காரு.
அப்படிங்கிறது வந்து தினமும் நடந்துட்டே இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேர் வந்து நெதன்யாகு அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறதா வந்து நான் வந்து இஸ்ரேலுக்கு வந்து நான் இது பண்ணி சொல்லலை. இஸ்ரேல் காசா இவங்க அந்த இஸ்ரேல் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், இல்லை பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், 2 பேருமே அவங்களுடைய நாடு, அவங்களுடைய பிரச்சனை, அது சம்மந்தமே இல்லை. இப்போ இந்த நெதன்யாகு இவர் இருக்கார்ல, இவர் பண்றது தான் வந்து தப்பு அப்படின்னு தான் சொல்றோம். நீங்க வந்து ஒட்டுமொத்தமா இஸ்ரேலே தப்பு, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் செய்யறது தப்புன்னு நான் வந்து சொல்லல. நெதன்யாகு அவர் ஏன்னா இவ்வளோ நாள் நடந்த போருக்கு காரணம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெதன்யாகு தான். ஸோ அவர் மேலே தான் வந்து இப்போ தப்பை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கீழே வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க.